என்னச்சு செல்லமே, ரொம்ப நேரமா போட்டோஸ திருப்பி திருப்பி பாக்குற? இந்த போட்டோ ஆல்பம்ல நீ, அப்பா, பாட்டி, தாத்தா எல்லாரும் இருக்கீங்களே. ஆமா செல்லம், அது எங்க கல்யாண ஆல்பம். ஃபேமிலில எல்லாருமே இருப்போம். அப்புறம் நான் மட்டும் எங்க போனேன்? நான் உங்க ஃபேமிலி இல்லையா? எல்லாரும் வந்துட்டாங்க. என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. என்னாச்சு? ஏன் சோகமா இருக்கீங்க? யார் பார்த்தாலும் நல்ல மார்க் வாங்குன்னு சொல்றாங்க. நல்லது தானே சொல்றாங்க. ஆனா யாராவது சொல்றாங்களா அதை எந்த கடையில வாங்கணும்னு? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். குத்துனவன் நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. அதுதான்டா நட்பு. குத்துனது எதிரியா இருந்தாலும் செத்த பிறகு சொல்ல முடியாதுடா. லூசு பையலே. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஆன்ட்டி, அம்மா ஒரு கப் சக்கரை கேட்டாங்க. தர்றேன் குட்டி. வேற என்ன சொன்னாங்க? அந்த கிறுக்கி தரலனா எதிர் வீட்டு சிறுக்கி கிட்ட கேளுன்னாங்க. A few moments later. அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. எம்ஏ மூஞ்சில முடிக்க மாட்டேன். இந்த நான் சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். ஒரு டீச்சருக்கு ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனா நாங்க மட்டும் ஒத்தையா எல்லா சப்ஜெக்ட்டையும் படிக்கணுமா? என்ன நியாயம் இது? என்னடா புத்தலாட்டது? டேய், கடைக்கு போய் மாவு வாங்கிட்டு வாடா. காலையில தானே நான் போனேன். இப்ப அண்ணாவை போக சொல்லுமா? அவன் பெரிய பையன்டா, நீ தான் குட்டி பையன். டக்குன்னு போயிட்டு வந்துருவ. என்னைய கடைசியா பெத்து விட்டீங்களா இல்ல கடைக்கு போறதுக்குனே பெத்து விட்டீங்களா? என்னடா இப்படி கேக்குற? நீ வீட்டோட கடைக்குட்டி செல்லம். நம்பிட்டேன். நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. வெள்ளை கட்டி பேக் எடுத்துட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? நான் எங்கேயாச்சும் போயிடலான்னு இருக்கணுங்க. ஏங்க திடீர்னு இந்த முடிவு கார்? பேச ஆரம்பிக்கும் போது பேசி காட்டுன்னு உசுர வாங்க வேண்டியது. நல்லா பேச்சு வந்ததும் லொடன்னு பேசாத, வாய மூடுன்னு சொல்றது. அச்சச்சோ, ரொம்ப பாவம் தான் நீங்க. என்ன பார்த்தா எப்படி இருக்கு எல்லாருக்கும்? எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. சாமிக்கு மொட்டை போடணும்னு சொன்னாங்க. நம்பி கோவிலுக்கு போனா எனக்கு மொட்டை போட்டுட்டாங்க. வர்ற கோபத்துக்கு, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். எந்த புக்க பார்த்தாலும் தூக்கமா வருது. இந்த ஃபேஸ்புக்க பார்த்தா மட்டும் கருமோ, தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். ஐயே, குட்டி பையா, சட்டை சூப்பரா இருக்கே. தீபாவளிக்கு எடுத்ததா? இல்ல, எனக்கு எடுத்தது. நாம இருக்கிற இடத்துக்கு 7:30 தேடி வருதா இல்ல அது இருக்கிற இடத்துக்கு நான் போறேன்னா தெரியல. ஒரே ரவுண்டு கட்டி அடிக்குது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? கடவுளே, என் வாழ்க்கையில விளையாடி உங்க உடம்புக்கு ஏதாச்சும் ஆகற போகுது. கொஞ்சம் ஓய்வு எடுத்து விளையாடு. அப்பனே விநாயகா, இது என் உத்தரவு. மீறினா கடுப்பாயிருவேன். இந்த மாதிரி அட்டகாசமான சுட்டுத்தனம் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. இதே போல குட்டி சேட்டைகளை பார்க்கணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.